முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எத்தனையோ முறை நானும் உன்னை தேடி தேடி வந்து நீ ஜெயிக்கணும், வெற்றி பெறணுங்கிறதுக்காக உனக்கான நல்ல வாய்ப்புகளை உன் கைகளில் கொடுத்தேன், கண்களில் காட்டினேன். அத்தனை முறையும் நீ அத்தனை வாய்ப்புகளையும் தவற விட்டுட்டனால தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் உனக்காக கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் தகுதி இல்லாதவர்களும் கொஞ்சம் கூட நல்லெண்ணம் இல்லாதவர்களுமே வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்போது எல்லா தகுதியும் திறமையும் நேர்மறை எண்ணங்களும் இறைபக்தியும் கொண்ட நீ வாழ்க்கையை வெற்றி பெற முடியாதா என்ன? இதோ ஓ நல்ல மனசுக்காகவே நான் மறுபடியும் உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். இப்போது உனக்கு என்ன நடக்கணும்னு மனசில் நினைக்கிறியோ அதை ஆழமாக நினச்சிக்கிட்டு அது நடந்தே தீருன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு முடி. நீ நினச்சதை 100% நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு தகுதி இருந்தும் திறமை இருந்தும் அவங்க ஜெயிக்க முடியாததுக்கு காரணம் அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருப்பது தான். தப்பு செய்கிறவனும் தப்பானவனும் தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை வாழும்போது எல்லா தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய நீ ஏன் தன்னம்பிக்கை குறைவோடு இருக்க? நீ செய்கிற செயல் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறும். எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும். அதை உன்னால் நல்லபடியாக செய்யவும் முடியுன்ற அந்த தன்னம்பிக்கையோட நான் சொல்கிற விஷயங்களை கவனமாக செய்ய பழகு. எத்தனை தடைகள் வந்தாலும் அதுக்காக நீ கலங்கி போயிடாம நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக நான் வெற்றியை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதல்லவா? பொறுமையாக இருந்து இனி நடக்க போகிறத மட்டும் பாரு. நான் சிரிச்சுக்கிட்டே உன்னையும் சிரிக்க வைக்கிற அளவுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன். நீ சிரித்தபடி சந்தோஷமாக மகிழ்ச்சியோட மன நிறைவோடு வாழ்வதற்காகவே உனக்கான நிலைமையை உயர்த்த போகிறேன். நீ ஏன் மேலே இத்தனை நாளாக எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதற்கு பரிசாக தான் நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். நீ கண்ணிமையை மூடி திறக்கும் அந்த நொடி பொழுதிலும் அரை நாளிகையிலும் கூட நான் உனக்கான உதவியை செஞ்சு உன் நிலைமையை உயர்த்திடுவேன் என் செல்லமே. என்னுடைய திருக்கரங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும். நீ எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே வாழாதே. யார் என்ன நினச்சா எனக்கு என்ன? என் வாழ்க்கையை எப்படி வாழணுமோ அப்படி தான் நான் வாழ முடியும். எனக்கு பிடிச்ச முறையில் எனக்கு பிடிச்ச வகையில் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு நீ உண்மையாக நேர்மையாக சரியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா போதும். உன்னை படைச்ச இந்த அப்பன் முருகனுக்கு உண்மையாக உன் மனசாட்சிக்கு நேர்மையாக நீ வாழும்போது அதுதானே அழகான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கும். அன்புக்காக ஏங்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கும் இந்த பூமியில். அவங்கள்ட்ட நீ அன்பை கொடு. எல்லாருக்கும் போய் அன்பை கொடுத்து எல்லாருக்கும் போய் நீ ஆறுதல் சொல்லி கடைசியில் அவங்க உன்னை எதிராளியாக பகையாளியாக நினச்சதெல்லாம் போதும். யாருக்கு ஆறுதல் தேவைப்படுதோ, யார் அன்பை எதிர்பார்த்து காத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உன்னால் முடிஞ்ச உதவியை செய். எல்லா நேரமும் என் நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு வாழும் உனக்கு இந்த அப்பன் முருகன் நீ போகும் பாதையில் ஒளி வீசி உனக்கு வழிகாட்டி உன் மனக்குழப்பங்களை எல்லாம் களைத்து தூக்கி எறிய போகிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறிடும். உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கலக்கம் அடையாதே என் தங்கமே. கற்கண்டு போல இனிக்கும் அழகான வாழ்க்கையை தான் இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச துணையோட நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். என் நிலைமை எப்போது மாறும்னு காத்திருந்த உனக்கு நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையை அழகாய் சிறப்பாய் உயர்த்தி காட்டுறேன். நீயும் மனசில் யார் மீதும் கோபப்படாமல், யாரையும் வஞ்சம் தீர்க்க நினைக்காம, யாரையும் பழிவாங்க நினைக்காம மன அமைதியோட மன நிறைவோட வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ நினச்சதெல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வேல்முருகன் என் வேலின் மூலமாகவே உனக்கான வெற்றிகளை கொடுத்துட்றேன். இந்த வெற்றி வேல் முருகனின் அருளால் நீ செய்யும் செயல்கள் யாவும் உனக்கு வெற்றிகரமாக முடிய போகுது. நாளையிலிருந்து நீ மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும்படி உனக்கான விஷயங்களில் நான் வெற்றியை தரப்போகிறேன்.
சில விஷயங்களை நீ எதிர்பார்த்தும் ஆசைப்பட்டும் கேட்காம நான் உனக்கு கொடுக்காம தாமதப்படுத்துறேன்னு நினைக்காத. தாமதமாகும் விஷயங்கள் எல்லாம் தரமானதாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேருங்கிறத புரிஞ்சுக்கோ. அது நடக்கலை, இது நடக்கலை, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு கவலைப்படுறதால எதுவும் மாறாது என் செல்லமே. ஆனால் அப்பா முருகா, நீ சரி செய்யி, என் கவலையை போக்கு, கஷ்டத்தை நீக்குன்னு எனக்கு உத்தரவிட்டீனா, இந்த முருகன் மீது நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக நானே உனக்காக அத்தனையும் சரி செஞ்சிருவேன். எப்போதுமே உன் பிரச்சனைகளை நீ பெருசாக நினைக்காத. பிரச்சனையை விட பெருசாக இந்த அப்பன் முருகன் இருக்கேன். பிரச்சனைகளை பொடித்து நொறுக்கி தூள் தூளாக்கி காற்றோடு காற்றாக கரையை செய்ய இந்த முருகன் இருக்கும்போது பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. ஏன் மேலே நீ அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்னை தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்தி உயர்த்தி உனக்கு பாதுகாவலனாக நான் நிற்க போகிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன்னு சொன்னேன் அல்லவா? இதோ இப்போது சங்கடமாக தவிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் செய்வதை நீயே உணரும்படி செய்ய போகிறேன். நீ என்ன செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியாக மாறுவதையும் அதிர்ஷ்டமாக வந்து சேர்வதையும் புரிஞ்சுக்கிட்டு நான் உன் பக்கத்தில் இருக்கேன்றதை உணர்ந்து நீ எனக்கு நன்றி சொல்ல தான் போகிற. இந்த அழகன் முருகனை நீ வழிபட ஆரம்பித்த பிறகு இனி உன் வாழ்க்கையே மாறி போயிடும். நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம். நீ எப்போதும் வாழ்க்கையை பார்த்து பயப்படாதே. இந்த அப்பன் முருகன் உன் கூட உனக்கு துணையாக தானே இருக்கேன். நீ வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு காரணமும் இருக்குது, ஒரு பதிலும் இருக்குது. அதனால் என்ன நடந்தாலும் மனம் தளராதே. நீ எதிர்பார்த்த அமைதியும் சந்தோஷமும் கூட கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இந்த கந்தனின் கடைக்கன் பார்வை உந்தன் பக்கம் இருக்கும்போது கவலைகள் உனக்கு வேண்டாமே செல்லமே. தந்தையாக உனக்கு நான் இருந்து நீ வாழ்க்கையில் பெற வேண்டிய வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் மனசில் இருக்க சங்கடங்களும் உன் மனக்கவலைகளும் கஷ்டங்களும் அனைத்தையும் உன்னிடமிருந்து விடுவிச்சு உனக்கும் விடுதலையை கொடுத்து உன்னை நல்லபடியாக கூண்டிலிருந்து வெளிவரும் பறவை போல நிம்மதியாக பறக்க வைக்க போகிறேன். உன் மனசில் இருக்க துன்பம் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லு. உன் மனசுக்குள்ளேயே அதை போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் கவலைகளை எல்லாம் கரைத்து எறிந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லதாவா? உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகவனாகவும் உனக்கு கடவுள் நம்பிக்கை அசைக்க முடியாததாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக என் வேலும் மயிலும் துணை கொண்டு நான் உனக்கு நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். எப்போதுமே நான் உன் கூடவே இருந்து உனக்கு உதவி செய்கிறேங்கிறத இப்போதாவது நீ புரிந்து கொள்ள தயாராகு. நீ எந்த அளவுக்கு என்னை நம்புறியோ அந்த அளவுக்கு என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும். என் நிஜமான உருவத்தையும் என் விஸ்வரூபத்தையும் நீ காணும் அளவுக்கு உனக்கான உயர்வான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். உன் அருமை தெரியாதவர்களையும் உன் திறமை புரியாதவர்களையும் உன்னை பற்றி பேசும்போது நீ எதுக்காக அதை பற்றி கவலைப்படணும்? யார் என்ன சொன்னாலும் அதை நினச்சி நீ கலங்காதே. யாம் இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் வேண்டாம். வாழ்க்கைங்கிறது ஒரே நிமிஷத்தில் மாறாது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாக்கிட்டே தான் இருக்குது. உன் வாழ்க்கை மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஏதாவது ஒரு நிமிஷம் நீ சரியான முடிவை எடுத்துட்டீன்னா அதை நல்லபடியாக அப்படியே நான் பயன்படுத்திக்கிட்டு அந்த முடிவின் மூலமாகவே உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைச்சிருவேன். நீ நினைக்கிறது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதுவும் நல்லதாகவே இருக்கும். எதை நினச்சும் கலங்க வேண்டாம். உன் துன்பங்களை எல்லாம் தீர்த்து இந்த முருகன் அருளால் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன். எப்போதும் ஆற்று நீர் எப்படி ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே போல் நீயும் ஓடிக்கிட்டே இரு, உழைச்சிக்கிட்டே இரு, முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. ஆற்று நீர் அது பாட்டுக்கு அங்கும் இங்கும் வளைஞ்சு நெடுஞ்சு எந்த இடத்துலையும் நிற்காம போய்கிட்டே இருக்கும். இடையில குப்பை வந்தாலும் இலைகள் வந்தாலும் மாசுக்கள் வந்தாலும் தூசுக்கள் வந்தாலுமே கூட அந்த நீர் அதை எடுத்துக்கிட்டு போகிற பாதையில் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் அதை தள்ளி விட்டுட்டு வெறும் நீர் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்குமே தவிர குப்பைகளை அங்கங்கேயே தள்ளி விட்டு ஒதுக்கி வச்சிடும். அதே போல தான் நீயும் செய்யணும். குப்பைகளை, அதாவது உன் மனசில் வரக்கூடிய கவலை குப்பைகளையும் கஷ்டங்கள் எனும் குப்பைகளையும் அங்கங்கே ஒதுக்கி விட்டுட்டு
நடக்க வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு நடந்து போய்கிட்டே இரு. தேவைப்பட்டா தண்ணீர் புயல் வெள்ளமாக மாறி பெரும் பாறைகளையும் கூட அடித்து உடச்சிக்கிட்டு கடந்து போயிடும். நீ பார்த்துருக்க தானே? வெள்ளம் வரும்போது அது பாறை, கல், முள், பாலம் எதையும் விட்டு வைக்காது. எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு போகிறது போல உனக்கு நேரம் கிடச்சிச்சு, வாய்ப்பு கிடச்சிதுன்னா தீயவற்றை அடித்து உடச்சி நொறுக்கி கடந்து போய்கிட்டே இரு. இல்லை அமைதியாகவே போகலான்னு நினச்சின்னா நதி நீர் எப்படி பாறைகளை வழிவிட்டு விலகி ஒதுங்கி போகுமோ அதே போலவும் ஒதுங்கி போக தயாராரு. என்ன ஒன்று, நீ எங்கேயும் நிற்காமல் போய்கிட்டே இருக்கணும். அது அமைதியாக போனாலும் சரி, அடித்து உடச்சிக்கிட்டு போனாலும் சரி, உன்னுடைய இலக்கை நீ போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர்ந்துடு. உன் கனவுகளை நனவாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தானே. உன் கனவுகளை நனவாக்காம உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. உன் வாழ்க்கை பயணத்தில் நீ நினச்சதை உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்கும் உன்னை சிறப்பாக ஜெயிக்க வைக்கவும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கை என்னதான் சிக்கலான பாதையாக இருந்தாலும், சிரமமான விஷயங்களை கொண்டிருந்தாலும், இந்த முருகன் உன்னை கைப்பிடிச்சு வழி நடத்தும் போது கண்டிப்பாக நீ உனக்கான உயர்ந்த இடத்தை போய் சேர்ந்தே தீருவாய். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், என்ன பேசினாலும், எப்படி நடந்துக்கிட்டாலும், நீ பாட்டுக்கு அமைதியாக உண்மையின் நேர்மையின் பாதையில் தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. கலங்கின நீரும் குழம்புன மனசும் தெளிந்தே ஆகுவதைப் போல உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாமே மறைஞ்சு போய் நீயும் வாழ்க்கையை ஜெயித்தே தீருவாய் என் செல்லமே. யாராவது என் மேலே உண்மையான இறைபக்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் இருந்தாங்கன்னா அவங்க என்னை தேடி வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். நல்ல மனசு உள்ளவர்களை நானே தேடி போய் உதவி செய்வேன். அப்படிதான் இப்போது உன் நல்ல மனசுக்காகவும் இறைபக்திக்காகவும் இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். எதை நீ இழந்தாலும் இருப்பதை கொண்டு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை தகுதியாளனாக நான் மாற்றி காட்டுவேன். இழந்ததை பற்றி யோசிக்காதே. இருப்பதை கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எதை செய்து முடிக்கணுங்கிறதுல மட்டுமே கவனமாக இருக்கணுமே தவிர நடந்து முடிஞ்சதை கவனிக்காதே. என்ன செய்யலாம், அதை எப்படி செய்யலாம்னு யோசிச்சு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீ சரியாக திட்டமிட்டு செய்யும் போது எல்லா செயல்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ மனசில் நினச்ச விஷயத்தையும் நான் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் என் தங்கமே.